பூலோகத்தில் துர்க்கையம்மன். பூலோகமே இன்னைக்கு ரொம்பவும் கோலாகலமா இருந்துச்சு. நம்ம கதையோட நாயகனான ராமும் சீக்கிரமா எழுந்திருச்சு வெளியில வந்தான். காலையில் எழுந்திருக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிக்குது. அம்மா, என்ன சமைச்சிருக்க? சீக்கிரமா சாப்பாடு போடு. வெளியில பசங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6 மேல 6 அடிக்கணும். பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் எங்களுக்கும் பெட்டு வேற இருக்கு. இன்னைக்கு கிரிக்கெட்ல ஜெயிச்சாகணும். நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையாடா? இன்னைக்கு துர்காஷ்டமிடா. ஐயோ, அப்படியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்குடா பயம்? அம்மா, இன்னைக்கு தானம்மா சந்திரமுகி படத்துல வருமே சந்திரமுகி பேயி, அந்த வேட்டைய மகாராஜாவை இன்னைக்கு தானே பழி தீர்க்க போகுது. அதாம்மா பயமா இருக்கு. டேய் வீணா போனவனே, இப்படி ஏதாவது சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாத. இன்னைக்கு துர்காஷ்டமி. நான் அம்மனுக்கு நிறைய பூஜைகளை செய்யணும். அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அம்மனை வச்சிருக்கிற மண்டபத்துக்கிட்ட போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். உங்க அப்பாவும் நீயும் ஏதாவது உதவி செய்றீங்களா? எல்லா வேலையும் செஞ்சு போறதுக்குள்ள லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அம்மா சமையல் அறைக்குள்ள போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராமு திண்ணையில உட்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஐயோ, அம்மா இன்னைக்கு கோவமா இருக்காங்க. வெறுப்பேத்தனா அம்மன் ஆயிடுவாங்க. ஆமா, அம்மன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம ஊர்ல அம்மனை மண்டபத்துல உட்கார வச்சு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. போனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ராமு அந்த ஊரோட எல்லைக்கு போனான். அம்மன் சிலை வச்சிருந்த மண்டபத்துல பூசாரி மட்டும்தான் இருந்தாரு. அடடே, வாப்பா வா. என்னடா இன்னும் யாரும் வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயாவது வந்தியே. பூஜைக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாம் இன்னும் வரல. நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் கொஞ்சம் மண்டபத்திலேயே உக்காந்துக்கிட்டு இரு. அப்படின்னு பூசாரி ராமுவ மண்டபத்துக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. அப்பதான் ராமுவோட காதுல யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. யார் அது? யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஆனா இங்க யாருமே இல்லையே. டேய், நான் தான்டா, அம்மாடா. அம்மாவா? ஆமா, நீ வீட்டில் சமைச்சுக்கிட்டு இருந்தியே. அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? அப்படின்னு ராமு சுத்தி தேட ஆரம்பிச்சான். அப்போ மண்டபத்துல இருந்த அம்மன் ராமுவோட தலையில ஒரு கொட்டு கொட்டினாங்க. சுத்தி தேடிக்கிட்டு இருக்கியே, பின்னாடி இருக்கிற என்ன நீ கவனிச்சியாடா? ஆமா, மனுஷங்க எப்பவுமே எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பின்னாடியே இருக்கிற என்ன எப்பவும் மறந்துடுவாங்க. அம்மா, நீங்களா? உண்மையிலேயே நீங்களா பேசுறது? இல்ல, எனக்காக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட வச்சிருக்கேன். உன் கண்ணுக்கு முன்னாடி நின்னு நான் தானடா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடா சந்தேகம் உனக்கு? என்ன ஓம்மா, இப்பெல்லாம் ஏஐல தயார் பண்ற வீடியோவை பார்த்து கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. ஆனா அம்மா, உண்மையிலேயே நீங்க என்ன பார்க்கவா வந்தீங்க? என்னையா, அதுவும் இப்படிப்பட்டவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா, நான் உன்கிட்ட பேசக்கூடாதா? இல்ல உனக்கு பேச்சு வராதா? எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நல்லவன்டா. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். அம்மா, நீங்க என்ன பாராட்டினீங்களா? உடனே இதை வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணுமே. ஆனா எந்த பிரயோஜனமும் இருக்காது. எல்லாரும் ஏஐல கிரியேட் பண்ண வீடியோன்னு சொல்லுவாங்க. சரி, என்னை பத்தி விடுங்கம்மா. ஆமா, நீங்க என்னம்மா ரொம்ப டல்லா இருக்கீங்க? என்னம்மா ஆச்சு? என்ன நடந்தது? நாங்க உங்களை ஒழுங்கா கவனிச்சுக்கலையா? என்னடா பண்ண சொல்ற? ஒரு காலத்துல நான் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருப்பேன். அப்போ சில வீணா போனவனுங்க குலம் அப்படிங்கிற பேரை சொல்லி மனுஷங்களுக்கு நடுவுல ஒரு கோடு போட்டுட்டாங்க. சில பேரை கோயிலுக்குள்ளேயே வரவிடல. அம்மா, நான் சும்மா இருப்பேனா? அதனாலதான் நானே கோவிலை விட்டு வெளியில வந்து ஒவ்வொரு தசரா பண்டிகைக்கும் இப்படி மண்டபத்துல உட்காந்து பூஜையை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். இது நல்ல விஷயம் தானம்மா. என்ன இருந்தாலும் அம்மா கிரேட்டு தாம்மா. எனக்கு பக்தர்கள் கையால பூஜை செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா பூஜை செய்யறேங்கிற பேருல என் முன்னாடி இவனுங்க பண்ற அநியாயத்தை எல்லாம் பார்த்தா ஐயோ கடவுளே, ரொம்ப கவலையா இருக்கு. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? அது ஏன் என் வாயால சொல்லிக்கிட்டு? நேராவே பாரு, கொஞ்ச நேரத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சிரும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் இங்க நேரா வந்து என்னை எப்படி காக்கா பிடிக்க போறாங்கன்னு பாரு. அப்படி அம்மனும் ராமவும் மண்டபத்துக்கு பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டாங்க. அப்போ பூசாரி மண்டபத்துக்கு வந்தாரு. பொழுது விடிஞ்சே இவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த பூசாரி ஏன் இன்னும் பூஜை செய்யலன்னு நினைக்கிற? ஒருவேளை ராவு காலம் ஏதாவது இருக்கும் போல. நான் அம்மன்டா, எனக்கு ஏதிரா கெட்ட நேரம்? காலமும் நான் தான், அந்த காளியும் நான் தான்.
எனக்கு இந்த ராகு காலம் அந்த காலம் இந்த காலம்லாம் எதுவும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கானே அதான்டா இந்த ஊரோட தலைவரான கோபாலு. அவனும் அவனோட பொண்டாட்டியும் காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு தயாராகி மண்டபத்துக்கு வரணும்னா அதுக்கு நேரம் ஆகும் இல்லையா? இப்பெல்லாம் எங்களுக்கு நேரங்காலம் பார்த்து பூஜை பண்றதில்ல. விஐபி என்ட்ரி எப்போ வருதோ அப்பதான் பூஜை பண்றாங்க. எப்போ பெரிய ஆளுங்க வராங்களோ அப்பதான் எனக்கு அபிஷேகமே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ராமுவும் அம்மனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா மெதுவா ஊர்ல இருக்கிற எல்லாருமே மண்டபத்துக்கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஊர் தலைவரும் அவருடைய மனைவியும் அழகா தயாராகி மண்டபத்துக்கு வந்தாங்க. ஏங்க, அம்மன் கட்டிருக்கிற புடவையை விட என்னோட புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல? அப்படி தலைவரோட பொண்டாட்டி தான் புருஷக்கிட்ட ஆசையா கேட்டாங்க. பாத்தியாடா அவங்க என்ன சொல்றாங்கன்னு? நான் கட்டிக்கிட்டு இருக்கிற புடவைய விட அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற புடவை தான் நல்லா இருக்கணுமாமா. இது என்னடா பக்தி? இந்த வருஷ தசரா பண்டிகைக்கு நான் அம்மனுக்கு 108 காசு மாலைய பரிசா கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களாம்மா, தலைவர் உங்களுக்கு காசு மாலைய பரிசா கொடுக்க போறாராம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த மாதிரி இவன் 108 தடவை சொல்லிட்டான்டா. ஆனா ஒரு தடவை கூட எனக்கு அந்த காசு மாலையே போடவே இல்லை. அம்மானாச்சே, அதனாலதான் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஊரோட தலைவரும் அவருடைய மனைவியும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மங்கம்மா தன்னுடைய மருமகளை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கிட்ட வந்தாங்க. என்னடி, நான் சொன்னதை மறந்துட்டியா? இன்னைக்கு துர்காஷ்டமி இல்ல? இன்ஸ்டால எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு துர்காஷ்டமி அப்படிங்கறதுனால மஞ்சள் கலர் புடவை தானே கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ என்ன பச்சை கலர் புடவையை கட்டிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஆனா என்கிட்ட கிரீன் கலர் புடவை தான் இருக்கு, எல்லோ கலர் இல்லையே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த கலர் புடவையை கட்டி போட்டோ எடுத்து அப்புறமா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி மங்கம்மா சரிதா 2 பேருமே பேசிக்கிட்டு அம்மனுடைய மண்டபத்துக்கிட்ட வந்தாங்க. அம்மா துர்கம்மா, என் புள்ள என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். எப்ப இந்த பொண்ணு என் வீட்டு மருமகளா ஆனாலும் அன்னையிலிருந்து வீட்டுல இப்படிதான் நடக்குது. தயவு செஞ்சு என் புள்ள இவளை விவாகரத்து பண்ற மாதிரி பண்ணிடுமா. நீ மட்டும் நான் நினைச்சத செஞ்சு வச்சிட்டனா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறம்மா. இன்னைக்கு தசரா பண்டிகைல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு மங்கம்மா அவங்க வாங்கிட்டு வந்த புடவைய அம்மனுக்கு முன்னாடி வச்சாங்க. இன்னொரு பக்கம் மருமக சரிதா மனசுக்குள்ள இப்படி வேண்டிக்கிட்டா. அம்மா, எங்க மாமியார் தொல்லை தாங்க முடியலம்மா. மருமக நான் இன்ஸ்டால வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடாதான், ஆனா அவங்க பொண்ணு எது வேணும்னாலும் போஸ்ட் பண்ணலாமா. சீக்கிரமா இவங்கள உன் கூட கூட்டிக்க ஏமா. அம்மா, நானும் உங்களுக்காக புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எங்க அத்தை வச்ச மாதிரி சாதாரண புடவைலாம் இல்லம்மா, ஒரிஜினல் புடவை. தயவு செஞ்சு கருணை காட்டுங்கம்மா அப்படின்னு மாமியார் மருமக 2 பேரும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பொண்ணு அம்மன் கிட்ட வந்தா. அம்மா, நான் எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி வீடியோ போட்டாலும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகவே மாட்டேங்கிறாங்க. சில நேரத்துல அதை நினைச்சு பார்த்தா செத்து போயிடலாம் போல எனக்கு தோணுதுமா. ப்ளீஸ்மா, இந்த இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் அதிகமாகிற மாதிரி பாத்துக்கோங்கம்மா. அப்புறம் நான் முந்தானேத்து போட்ட ஹோம் டூர் வியூஸே போக மாட்டேங்குது, அது நல்ல வியூஸ் போற மாதிரி பண்ணுங்கம்மா. இப்படி நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டு புடவை காணிக்கையா கொடுக்கறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பொண்ணும் அங்கிருந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துல 2 மருமகளுங்க அங்க வந்தாங்க. நான் வீட்டுக்கு மூத்த மருமக, முதல்ல பூஜையை நான் தான் செய்வேன். வீட்டுக்கு மூத்த மருமக தான் பூஜை செய்யணும்னு எந்த சட்டத்துல இருக்கு? இப்ப நாம 2 பேரும் வீட்டுல இல்ல, வெளியில வந்திருக்கோம். வெளியில நீ மூத்த மருமக நான் இளைய மருமகெல்லாம் இல்ல. நீ யாரோ நான் யாரோ, உன் பூஜையை நீ செஞ்சுக்கோ, என்னோட பூஜையை நான் செஞ்சுக்கிறேன். பாத்தியாமா இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. இவளெல்லாம் ஏமா நீ பொறுக்க வச்ச? சரி, இவ கூட எனக்கு எதுக்குமா சண்டை? என் புருஷன்கிட்ட தங்கத்துல ஒட்டியானம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நீ தான் எல்லாருடைய ஆசையையும் நிறைவேற்றுவியே, என்னோட ஒட்டியான ஆசையையும் நிறைவேற்றிடுமா. என் புருஷன் கனவுல வந்து எனக்கு ஒட்டியானம் வாங்கி தர சொல்லி சொல்லுங்க. சும்மா எதுவும் செய்ய வேண்டாம், தங்க ஒடியான கைக்கு வந்தா போதும். அடுத்தனுடைய தங்க முகத்தையும் உண்டியல போடுறேன். உனக்கு ரொம்பவும் பிடிச்ச சீரக சம்பா அரிசி போட்டு புளி சாதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா அப்படின்னு மூத்த மருமக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா. அம்மா துர்கம்மா, நான் கேக்குறதுக்கு எந்த கோரிக்கையும் என்கிட்ட இல்ல. அம்மன் நீ, உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும்
அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நீ என் கூடவே இருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு எந்த ஆசையும் இல்லம்மா. உன்னுடைய பார்வை என் மேல எப்பவும் இருந்தாலே போதும். ஒருவேளை என் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி போற அந்த தைரியத்தை கொடு. அதுவே போதும் இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி சின்ன மருமக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களாம்மா, அந்த சின்ன மருமகளுக்கு உங்க மேல எவ்வளோ பக்தி. உலகத்துல சில பேரு உண்மையான பக்தியோடவும் இருக்காங்க. அந்த சின்ன மருமக இவ்வளவு நேரம் ரீல்ஸ் தாண்டா எடுத்துக்கிட்டு இருந்தா. அங்க பாரு, அங்க அவ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கா பாரு. இப்படிப்பட்டவங்கள எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். யாரு நடிக்கிறாங்க, யாரு உண்மையான பக்தியோட இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே சின்ன மருமக முன்னாடி கேமராவை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா கேமராவை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா, எல்லாரும் என்னெல்லாம் வேண்டிக்கிறாங்கன்னு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பைத்தியக்காரத்தனமான வேண்டுதலை தான் வச்சுட்டு போறாங்க. இத கேட்டு கேட்டு தலையெல்லாம் வலிக்குது. இருடா, ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா பேசலாம். அம்மா, நீங்களும் டீ குடிப்பீங்களா? என்ன பண்றது, நீங்க கேக்குறதெல்லாம் அப்படி இருக்கே. அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கும்ல தலை வலிக்குது. அதெல்லாம் இருக்கட்டும்டா. இவ்வளோ பெரிய சிலையை வச்சு கும்பிடுங்கன்னு நான் சொன்னேனா? ஏன் மஞ்சள்ல புடிச்சு வச்சு என்ன கும்பிட முடியாதா? இல்ல வேப்ப மரத்துல கூட தான் நான் இருக்கேன். அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மஞ்சள் புடவையை சுத்தி என்ன நினைச்சு கும்பிட்டீங்கனாலும் நான் வருவேன். ஆனா உங்களுக்கு பெரிய பெரிய சிலையை வச்சு கும்பிட்டாதான் திருப்தியா இருக்கும். முதல்ல பூஜை எப்போ செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமாடா? காலையில 6 மணிக்கெல்லாம் சூரியன் எப்போ உதயம் ஆகுறானோ அப்பவே பூஜையை ஆரம்பிச்சிடணும். ஆனா நீங்க எல்லாரும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பூஜை பண்றதுக்கு தான் நாங்க உக்காந்துக்கிட்டு இருக்கேனே. அப்புறம் எதுக்குடா இந்த விஐபிங்கெல்லாம்? சில பேர் என்னவோ நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் இந்த கலர் புடவையை தான் கட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது நான் இந்த கலர் புடவையை கட்டிக்கிட்டு தான் எனக்கு பூஜை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேனா? அதுலயும் சில பேர் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் தாண்டா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏண்டா துவைச்ச துணியை போட்டுக்கிட்டு எனக்கு பூஜை பண்ண போதாத? அப்புறம் இந்த பாசுமதி அரிசியை வச்சுதான் பலவிதமான நைவேத்தியம் பண்ணணுமாமா. ஆனா நான் என்னைக்காவது இந்த அரிசியை போட்டு இப்படி நீங்க செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிருக்கேனடா? இல்லையே. பாசத்தோட எனக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க போறேன். சில பேர் என்னவோ என் முன்னாடி நின்று ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நான் கட்டிருக்கிற புடவை அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இன்னும் என்ன கரைக்கிற நேரத்துல எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு என் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தது கூட பிரசாதத்துக்காக தான். அதுல எந்த தப்பும் இல்லடா. பசி எடுத்துச்சுன்னா குழந்தை யார்கிட்ட வரும்? அம்மா கிட்ட தானே. அதுல தப்பு இல்லையே. நீயாவது வெறும் பிரசாதம் வாங்கி சாப்பிடதாண்டா என்ன தேடி வந்த. ஆனா இங்க வரவங்க எல்லாரும் என்னென்னலாம் கேட்டுக்கிட்டு வராங்க தெரியுமா? சில பேர் அழியணும்னு என்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நான் தெரியாம தான் ஒண்ணு கேக்குறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னோட குழந்தைங்க தானடா. அப்போ ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணி இன்னொருத்தங்களுக்கு கெடுதலை என்னால எப்படி பண்ண முடியும்? நான் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். யாருக்கும் எப்பவுமே எந்த விதமான கெட்டதையும் நான் பண்ணவே மாட்டேன். யாருக்கும் நடுவுல எந்த ஒரு பேதபாவமும் பார்க்க மாட்டேன். படிப்பறிவே இல்லாத எல்லாருக்குமே படிப்பு சொல்லி கொடுக்கறது நான் தான். திமிருல திரியறவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதும் நான் தான்டா. எல்லாமே நான் தான். சாதாரண ஆட்கள் கூட பெரிய ஆளா என்னால பேச முடியும். பெரிய ஆட்கள் கிட்ட சாதாரண அம்மனா பேச முடியும். ஆமா, உண்மையிலேயே நீ ரொம்ப தாமா கிரேட்டு. எங்களை மாதிரி ஆளுங்களை சகிச்சுக்கிட்டு இன்னும் எங்களுக்காகவே இருக்க பாரு. ஆமா, உனக்கு எந்த மாதிரி ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? உனக்கு பிடிச்சவங்க யாரு? என்ன சிலைக்குள்ள மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் நான் இருக்கிறேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எந்த ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாம யார் அமைதியா அவங்க வீட்டுல வச்சு என்ன கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டுல நான் இருப்பேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அம்மன் தானடா நான் அப்படின்னு ராமு கிட்ட அம்மன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ராமுவோட அம்மா வந்து ராமுவ தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனாங்க. டேய், எழுந்திரிடா எழுந்திரி. பண்டிகை நாள் அன்னைக்கும் இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க? என்ன இது? அப்ப இது எல்லாம் கனவா? சரி, இருக்கட்டும். ஆனா எப்படி அம்மனை கும்பிடணும்னு அம்மா கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இனிமே அப்படித்தான் கும்பிடணும். எந்த ஒரு ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாம கும்பிடணும். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை காரணமா பூலோகத்துல இருக்கிற மக்களை வாழ்த்துறதுக்காக
விநாயகர் அவருடைய மூஷிக வாகனத்தோட சேர்ந்து கிளம்பினாரு. அண்ணே, பிறந்த நாள் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கீங்க. என்ன சின்ன, உனக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உனக்கு தெரியும் இல்லையா, எல்லா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நான் பூலோகத்துக்கு போவேன். பூலோகத்துல என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பூலோகத்துக்கு போய் அவங்க செய்யற பூஜைகளை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை தீர்த்துட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா? அப்படியா? அப்படின்னா இப்போ நீங்க பூலோகத்துக்கு போக போறீங்களா? அப்படின்னு முருகர் ரொம்பவும் சோகமா கேட்டதுனால விநாயகர் இப்படி சொன்னாரு. ஆமா முருகா, பேசாம ஒண்ணு பண்ணு, நீயும் என் கூட சேர்ந்து பூலோகத்துக்கு வா. 2 பேருமே பூஜையை ஏத்துக்கலாம். இல்லன்னு, இன்னைக்கு உங்களுக்கு தான் பிறந்த நாள். பூலோகத்துல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போங்க, அவங்க செய்யற பூஜைகளை ஏத்துக்கிட்டு அப்புறமா வாங்க. நான் இங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முருகர் கொஞ்சம் கவலையா தான் சொன்னாரு. முருகர் கிட்ட வரேன்னு சொல்லி விநாயகர் மூஷிக வாகனத்துல பூலோகத்துக்கு கிளம்பினாரு. இந்த பக்கம் கைலாயத்துல முருகர் சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து அன்னை பார்வதி, முருகா, எதுக்காக கவலையில இருக்க? என்ன நடந்துச்சு? அம்மா, நான் அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஆனா உங்க அண்ணன் போய் சில நொடிகள் தானே ஆச்சு. இன்னும் 9 நாட்களுக்கு அப்புறமா தான் உங்க அண்ணன் கைலாயத்துக்கு திரும்ப வருவான். அதுக்குள்ள உங்க அண்ணனோட ஞாபகம் உனக்கு வந்துருச்சா? ஆமாம்மா, எனக்கு கவலையா இருக்காதா சொல்லுங்க? ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் அண்ணன் பூலோகத்துக்கு போயிடுறாரு. என் கூட அவரு இருக்கிறதே இல்லை. அண்ணன் கூட சேர்ந்து அவரோட பிறந்த நாளை கொண்டாடணுங்கிற ஆசையாவே தான் இருக்கு. பூலோகத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே ஒரு வருஷம் வரைக்கும் உங்க அண்ணனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வாழ்த்த உங்க அண்ணன் பூலோகத்துக்கு போய் தானே ஆகணும். ஆனா அண்ணனுடைய ஞாபகம் அதிகமா வருதே. என்ன பண்ண சொல்றீங்க? எப்படி பூலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பூஜை பண்றாங்களோ அதே மாதிரி நீயும் உங்க அண்ணனுக்கு பூஜையை பண்ணு. அப்ப உங்க அண்ணன் உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு தோணும் இல்லையா? அப்படி அன்னை பார்வதி சொன்னதை கேட்டு முருகர் கைலாயத்திலே விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலான்னு முடிவு பண்ணாரு. முடிவு பண்ண உடனே உலகத்திலேயே இருக்கிற தேவர்களை கூப்பிடுறதுக்காக அவரு போனாரு. முதல்ல முருகர் இந்திரலோகத்துக்கு போனாரு. வாங்க முருகா, உங்க வருகைக்கான காரணம் என்ன? இந்திரதேவா, நான் கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் நிச்சயமா கைலாயத்துக்கு வரணும். நான் நிச்சயம் வருவேன் முருகா. அப்படி இந்திரனை கூப்பிட்டதுக்கு அப்புறமா முருகர் அவருடைய தாய் மாமனான மகாவிஷ்ணுவை கூப்பிடுறதுக்காக போனாரு. வணக்கம் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் முருகா. பல நாட்களுக்கு அப்புறமா இந்த மாமாவை பார்க்க வந்திருக்கியே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? மாமா, நான் கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட போறேன். அந்த பண்டிகைக்கு நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்க வந்தேன். ஓஹோ, கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையா? நான் நிச்சயம் வருவேன் முருகா. அப்படி முருகர் விஷ்ணு பகவானையும் கூப்பிட்டதுக்கு அப்புறமா அக்னி தேவன், வாயு பகவான், இப்படி எல்லா தேவர்களையும் கைலாயத்துக்கு வர சொல்லி சொன்னாரு. என்ன முருகா, நீ எங்க போயிருந்த? உனக்காக நான் கைலாயத்துல தேடிக்கிட்டு இருந்தேனே. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட முடிவு பண்ணேன். அதனாலதான் நான் மாமாவையும் அப்படியே இந்திரதேவனையும் அப்புறம் மற்ற தேவர்களையும் கூப்பிட போயிருந்தேன். அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாங்கம்மா. இப்ப நான் இங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கைலாயத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட போ. அந்த குளத்துக்கிட்ட இருக்கிற களிமண்ணை எடுத்துட்டு வா. அந்த களிமண்ணை வச்சு ஒரு அழகான விநாயகர் சிலைய செய்யலாம். அதுக்கப்புறமா விநாயகர் சிலைய மேடையில வச்சு நாம பூஜையை செய்யணும். அப்படி அன்னை பார்வதி சொன்னபடி உடனே முருகர் கைலாயத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட போனாரு. அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற களிமண்ணை எடுத்துக்கிட்டாரு. அந்த களிமண்ணை எடுத்துக்கிட்டு அவரு களிமண்ணுல ரொம்பவும் அழகான விநாயகர் சிலையையும் செஞ்சாரு. இங்க என்ன நடக்குது? நம்ம புள்ள முருகன் விநாயகர் பூலோகத்துக்கு போனதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதனாலதான் நான் கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் முருகன் போய் களிமண்ணை எடுத்துட்டு வந்து இதோ இந்த விநாயகர் சிலைய தயார் பண்ணிருக்கான்.
அப்படின்னா நாம கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட போறோம்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துல மகாவிஷ்ணு, இந்திரன், மத்த தேவர்கள் எல்லாருமே கைலாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நந்தி வந்த தேவர்கள் எல்லாரையுமே வரவேற்றாரு. அன்னையே, தேவர்கள் எல்லாருமே கைலாயத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே முருகனுடைய அழைப்பை ஏற்று கைலாயத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை தொடங்க போகுது. அப்படி அன்னை பார்வதி தேவர்களை உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. இந்த பக்கம் முருகர் அவரு அழகா தயார் பண்ண விநாயகர் சிலைய ஒரு மேடையை உருவாக்கி அந்த மேடையில அழகா உட்கார வச்சாரு. அப்பதான் அன்னை பார்வதி பூக்களால சிலைக்கு அலங்காரம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நந்தி பலவிதமான பலகாரங்களை செஞ்சு எடுத்துட்டு வந்து விநாயகர் சிலைக்கு முன்னாடி படைக்க ஆரம்பிச்சுது. முருகா, இப்போ உங்க அண்ணனுடைய பேரை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே முருகர் விநாயகர் பேரை சொல்லி அர்ச்சனையும் பண்ணாரு. அதுக்கப்புறமா விநாயகர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா சில வேதங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி கொஞ்ச நேரத்துல விநாயகருக்கு பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு. முருகா, விநாயகருக்கு படிச்ச இந்த பிரசாதத்தை எல்லாருக்குமே பங்கிட்டு கொடு. மாமா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. இந்திரதேவா, நீங்களும் கூட பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. நந்தி, இந்த பிரசாதத்தை இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க பகிர்ந்து கொடுங்க. அப்படி பிரசாதத்தை எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுத்தாங்க. எல்லாருமே விநாயகரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. முருகா, இருட்டாக போகுது. விநாயகரை கரைக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. காலையில இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த விநாயகர் சிலைய இப்ப கரைக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் முருகா. 9 நாட்கள் விநாயகருக்கு பூஜை செஞ்ச எல்லாருமே 9வது நாள் விநாயகரை கரைக்கும் போது ரொம்பவும் வருத்தத்தோட தான் கரைப்பாங்க. அப்படி எல்லாருமே குளத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இந்த குளத்துல தான் நாம இப்போ விநாயகரை கரைக்க போறோம். ஆனா சிலைய கரைக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய இன்னொரு வேலையும் இருக்கு. என்னம்மா அது? இப்ப நாம என்ன செய்யணும்? மெதுவா விநாயகரை குளத்தங்கரையில வை. அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால முருகர் சரி அப்படின்னு விநாயகர் சிலையை இறக்கி குளத்தங்கரையில வச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை விநாயகன் கிட்ட வேண்டிக்கும். முருகா, விநாயகருக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு தேங்காயை கொண்டு வந்து அவரு முன்னாடி வை. அது மட்டும் இல்ல, இப்ப மறுபடியும் நாம விநாயகருக்கு ஆரத்தியை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அன்னை பார்வதி சொன்னதுனால விநாயகர் சீக்கிரமா போய் ஒரு தேங்காயை எடுத்துட்டு வந்தாரு. விநாயகர் முன்னாடி அந்த தேங்காயை உடைச்சாரு. அதுக்கப்புறமா விநாயகருக்கு அவரு ஆரத்தியும் எடுத்தாரு. அண்ணே, நீங்க முதற்கடவுள். பூலோகத்துல இருக்கிறவங்களோட குறைகளை தீர்க்க பூலோகம் போயிருக்கீங்க. உங்களை நினைச்சு நான் இன்னைக்கு கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடி இருக்கேன். அம்மா, அப்பா, நந்தி, அப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாருமே நிறைய உதவிகளை பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய உதவியாலையும் எந்த தடங்களும் இல்லாம நான் பூஜையை முடிச்சிருக்கேன் அப்படின்னு முருகர் கடைசியா விநாயகருக்கு நன்றிய தெரிவிச்சாரு. முருகா, இப்ப பொறுமையா விநாயகர் சிலையை எடுத்துக்கிட்டு தண்ணியில கொண்டு போய் பொறுமையா தண்ணியில விட்டுட்டு வந்துரு. அப்படி முருகர் அவரு செஞ்ச விநாயகர் சிலைய கொண்டு போய் கைலாயத்துல இருக்கிற குளத்துல விட்டுட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி 9 நாட்களும் முடிஞ்சு போச்சு. விநாயகர் 9வது நாள் இரவு நேரம் கைலாயத்துக்கு வந்தாரு. வந்துட்டீங்களா அண்ணே? உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா நீங்க கைலாயத்துல இல்லாம நான் எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு தெரியும் முருகா. இந்த தடவை நான் இல்லாம நீ எவ்வளோ கவலைப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, நீ கைலாயத்துல என்ன கும்பிட்டு இருக்க. நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். அப்படி 9 நாட்களுக்கு அப்புறமா விநாயகர் மறுபடியும் கைலாயத்துக்கு போனதுனால